வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். நம்ம பக்கத்து இதுவரையிலும் நீங்கள் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வெதர் அப்டேட் தொடர்ச்சியாக கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 2 மார்ச் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் குறிப்பாக இலங்கைக்கு தென்கிழக்காக இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் மேற்காக நகர்ந்து மாலத்தீவுகள் பக்கத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த காரணமாக கிழக்கு திசை காற்றானது பார்த்திங்கன்னா தென் தமிழகம் ஊடாக பயணிக்கிறது. அதனுடைய காற்று குவிதல் அந்த பகுதிகளில் நீடிக்கிறது. அதன் காரணமாக நேற்று இரவு முதல் கனமழை பதிவாகி வருகிறது. இது இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்புகள். நாளை பிற்பகலுக்கு பிறகாக இந்த மழை முற்றிலுமாக குறைந்து நாளை இரவுக்கு பிறகாக தென் தமிழகம் அல்ல தமிழகம் முழுவதுமே இந்த மழை நிகழ்வு இந்த சுற்று மழையானது விடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று எப்படி இருக்க போது மழை அப்படிங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வங்கக்கடல் பகுதிகளில் மேற்கு ஹெட்பின்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய உயர் அழுத்தம் காரணமாக வீசக்கூடிய வறண்ட காற்று காரணமாக வட தமிழகத்தில் மழையின்றி காணப்படுகிறது. நேற்று ஒரு சில பகுதிகளில் காணப்பட்ட மழை இன்று முதல் வறண்ட வானிலையை மீண்டும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவின் 2 பக்கமும் வங்கக்கடல் அண்ட் அரபிக்கடல் 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா 2 உயரழுத்தங்கள் காணப்படுகிறது. இந்த உயரழுத்தங்கள் காரணமாக மீண்டும் நாளை மறுநாள் முதல் இது மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு, அதாவது ஒரு வறண்ட வானிலை நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நாளை மறுநாள் இந்த மழை விடை பெற்ற பிறகு கேரளா கர்நாடகாவின் உட்புற பகுதிகளில் இடிமலை மேகங்கள், அதாவது இந்த வெப்பச்சலன மழையானது அங்கே துவங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு எப்படி மழை இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சேட்டலைட், அதாவது வரைபடம், வானிலை வரைபடம், இந்த விண்டிலேருந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் படத்தை பார்த்திங்கன்னா இந்த மேக குவியல்கள் மாலத்தீவுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் மிக அடர்த்தியாகவும் இடிமழை மேகங்கள் அதிகமாக இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதன் ஊடாக இழுக்கப்படக்கூடிய காற்று குவிதல் காரணமாக தென் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், திருவனந்தபுரம், கொல்லம், இடுக்கி மாவட்டங்கள் சில பகுதிகள், பத்தனம்திட்டா பகுதிகளில் அடர்ந்த மழை மேகங்கள், இடிமலை மேகங்கள் அந்த பகுதிகளில் இருப்பதை நம்மளால் காண முடிகிறது. இந்த மழை மேகங்கள் அடுத்த 24 மணி நேரம் வரையும் இடைவெளியுடன் தொடரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில் மாவட்டங்கள்லேயும், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டம், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக இன்று மேகமூட்டத்துடன் பரவலாக மிதமான மழை அல்லது ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழையும் பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களில் கரூர், அரியலூர், மாயவரம், சீர்காழி, காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், ஈரோடு இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கெங்குமா லேசாக சாரல் மழை தெரிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கேரளாவில் தென்கேரளா பொறுத்தவரையிலும் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், ஆலப்பி, எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடு மாவட்டங்களிலும் மலப்புறத்தின் மேற்கு பகுதிகளிலும் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். மற்ற இணைய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சாரல் மழையே நிலவ வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள். குறிப்பாக தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, மாஞ்சோலை இந்த பகுதிகள் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது. தேனி, மதுரை மாவட்டங்கள்லையும் இன்றைக்கி ஒரு அளவுக்கு நல்ல மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய வானிலை அமைப்பினுடைய சுருக்கமான பதிவு உங்களுக்காக. மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.